சந்தோஷமா இருக்கப்பா. நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஹலோ குட்டி, கேக்கெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம உயிரோடு இருக்கும்போது கிடைக்கும் என்று எனக்குண்டா தெரியல. அண்ணா என்ற சிநேகிதர் சிதம்பராவில் உண்டா போய் படிக்க எங்கள் பிள்ளைகளே நாங்கள் அப்படித்தான் சொல்லி வளர்த்தோம். தலைவரை தெரியுமா? பெரியப்பா பெரியப்பா பெரியப்பாவை தெரியுமா? என்னன்னு தெரியும்? நெருப்பு மாதிரியாளனே வீரமுண்டா எங்கட அண்ணா தானே. உலகத்திலேயே தமிழில் தேசிய தலைவர் போல யாருமே இனி பிறக்க போகல. தலைவருக்கு நிகராக எவருமே இல்லை. இருந்தால் தலைவன் இல்லை என்றால் கடவுள் என்று சொல்லலாம். உணர்வு தான், நினைக்க ஒன்றும் இல்லை. உணர்வு தான் எல்லாம் இதே கிடைச்சதான் எங்களோட போகாமல் தொடர்ந்து போகணும். நெருப்பு மாதிரி இருக்கா? அண்ணாட பிறந்த நாள்ல எப்படி எங்கட அம்மா அக்கா தங்கச்சி மாதிரில எப்படி சேர்ந்து கேட்கலாம் வெட்டி எப்படி இருக்காங்க. அண்ணாண்டா நெருப்பு. அண்ணாவை பின்பற்றக்கூடிய உண்மையான இளம் சமுதாயம் போதை தொடாதீங்க. அண்ணா இல்லாமல் கெட்டு சுவரா போச்சு சமுதாயம். இவ்வளவுதானப்பு நான் சொல்லுவேன். அதையெல்லாம் கெட்டு அழிஞ்சு போச்சு. சிங்கள தேசம் திட்டமிட்ட இனாலிப்பை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களோட தமிழினமும் துணை வைக்க கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். நீடிக்க வேணும். இப்படியான கொண்டாட்டங்கள் நீடிக்க வேணும். காலத்திலும் தனது வாயால் தலைவர் என்று சொன்ன வரலாறு இல்லை. அதனால தான் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் வாழ்வேன். அதுதான் உண்மையான வரலாறு. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவது உலகத்துக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல இருக்கின்றோம். உங்களையும் அப்படியா? சரி வாரன் ஐயா, பாய். ஓ, திருகோணமலையிலிருந்து இன்றைக்கு தலைவர் பிறந்த நாளுக்காக தலைவர் வீட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த காரில் தலைவர் பாட்டு போட்டு தான் நாள் வாரேன். பயங்கர சவுண்டாக போட்டு தான் நாள் வாரேன். மழை இன்றைக்கு கட்டும் மழை எல்லாத்தையுமே கடந்து ஒரு வழியாக வல்வெட்டித்துறைக்கு வந்து சேர்ந்துட்டேன். நிறைய சனம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த முறை எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்களே. கொஞ்சம் முன்னுக்கு வல்வெட்டித்துறை தலைவர் இடத்துக்கு வந்துட்டோம். கேக் வெட்டிட்டாங்க. இருந்தாலும் அண்ணாட இடத்துக்கு அண்ணாட மண்ணுக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். இந்த முறை தான் பாருங்கள் எவ்வளோ பேர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இதிலிருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு. உலகத்திலேயே அண்ணா மாதிரி ஒரு மனுஷர் எங்கள் இடத்துக்கு வந்து மறுபடியும் கிடைப்பேரான்னு கேட்டிங்கண்டா கட்டாயம் கிடைக்க மாட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. ஹாய் மாஸ்டர், வணக்கம். வணக்கம். ஆண்ட இடமெல்லாம் தளமாத்தான் கிடக்கு. அப்படியா? நான் கண்டிருக்கேன். நான் இந்த ஊர் தான், இதே மண் தான். இந்த நியூஸ் தான் நான் பார்க்குறேன் கூட. அப்படியா? நல்ல சந்தோஷம். பள்ளிக்கூட நியூஸுக்கு பார்க்கணும் விஷயங்கள் எடுத்து போகிற நீங்கள் இப்படி தான் இருப்போம். சந்தோஷம். முட்டா ஒழிக்கும். அண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் அப்படி என்னென்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. மற்றவெல்லாம் உணர வேணும். வணக்கம். அண்ணாட பேர் என்ன? என்னுடைய பேர் ஜனா. எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் நெல்லியடி. நெல்லியடியா? என்ன நினைக்கிறீங்க இப்போ இன்றைக்கு இந்த பிறந்தநாள் எல்லாம் வந்து அண்ணாட பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுறோம்? உலகத்திலேயே தமிழில் தேசிய தலைவர் போல யாருமே இனி பிறக்க போகல. தலைவருக்கு நிகராக எவருமே இல்லை. இருந்தால் தலைவன் இல்லை என்றால் கடவுள் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட இளம் சமுதாயம் நிறைய பேர் இந்த போதைப் பொருளை வச்சு தவறான பாதையில எல்லாம் போகிறாங்க. அப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணா இருந்தால் முதலாவது இதெல்லாம் நடக்காது. அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக சிங்கள தேசம் திட்டமிட்ட இனாலிப்பை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களோட தமிழினமும் துணை வைக்க கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். கேக் வெட்டி இந்த மாதிரி கொண்டாடுறதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. மறுபடியும் எங்களோட இனத்தில் எங்களுக்காக இப்படி ஒரு அண்ணா ஒருத்தர் கிடைப்பேரான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு அண்ணா ஒருத்தர் கிடைச்சே அதை நாங்கள் எங்களோட இனம் நாங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்துறதுக்கு தவறிட்டோம். வணக்கம் தம்பி.
என்ன பெயர் தம்பிட? சார்சன். எங்க இருக்கிறீங்க? பருத்தித்துறையா? எப்படி கேட்கலாம் சாப்பிட்டீங்களா? வணக்கம். அம்மாவோட பெயர் என்ன? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. அண்ணாட பிறந்தநாள் கேட்கலாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்பதான் லேட்டா வந்தேன். இப்பதான் நான் வந்தேன். பிரச்சனை இல்லை. அண்ணா என்ற சிநேகிதர் சிதம்பராவில் உண்டா போய் படிக்க. அப்படியா? அண்ணா இருந்தா அந்த போதைப் பொருள் இந்த தேசத்துக்குள்ள வந்திருக்காது. இந்த இளம் சமுதாயம் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பாதையில போறாங்களே, அப்ப அண்ணா இந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்ற மாதிரிக்கு நீங்க ஒரு விஷயத்தை இளம் சமுதாயத்துக்கு சொல்லுங்களே. அவர் இல்லாமல், அண்ணா இல்லாமல் கெட்டு சுவரா போச்சு சமுதாயம். இவ்வளவுதானப்பு நான் சொல்லுவேன். அதெல்லாம் கெட்டு அழிஞ்சு போச்சு. அண்ணாட பேரை போட்டிருக்காங்க. 71வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேக்கெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம உயிரோடு இருக்கும்போது கிடைக்கும் என்று எனக்குண்டா தெரியல. ஆனால் என்னென்றால் நான் இந்த இடத்துல இருந்து நான் உண்ட சொல்ல விருப்பப்படுறேன். மறுபடியும் இளம் சமுதாயம் பாருங்க, அண்ணாட பிறந்த நாளில் வந்து கேக் வெட்டியிருக்கிற இளம் சமுதாயம் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இந்த போதைப் பொருள்ன்ற பாதையில் போகக்கூடாது. அதை தான் நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சொந்தங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் எங்களோட தமிழர் தான் பாரம்பரியம். யாருமே எந்த காலத்திலே இது முடியாது. தொடர் மண்டியில் இந்த நிகழ்வுகள் வருஷம் காலங்களில் நாங்கள் அடி வெங்கட புள்ளியல் இதை சின்னமாக நாங்கள் கொண்டாடுறோம். தமிழர் என்ற ரீதியில் சகல விஷயங்களும் வந்து வெளியில் கொண்டுறதுல மேலே ஒரு மன ஓர்மம் இருக்கிறத நான் கண்டுகொண்டேன். எல்லா இப்போ இப்போ இந்த ரிங்கோவில் நடந்த புத்த பிரச்சனையிலேருந்து போதை பிரச்சனையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்க உண்மையில சந்தோஷம். ஏன்னால் எல்லா ஜுட்டுக்காரனும் சொல்லினோம் சில விஷயங்கள் வந்து உண்மை வந்து வெளியில் வரணும். வெளியில் பயம் இல்லாமல் துணிஞ்சு உண்மையில் வந்து வெளியில் வரணும். பயம் இல்லாமல் நாங்கள் சொல்கிறோமா? உண்மையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியா? என்ன சொல்ற உரையாடுற வேகம் இருக்குல்ல, சொல்ற அந்த வேகம் தான் மக்களுக்கு ரீச் ஆகும். எல்லாம் அண்ணாட உத்வேகம் தானப்பா. அதனால நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். எங்கள அரசியல் ரீதியாகவும் சரி, நாங்கள் வாழ்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போ வந்து எங்கள் இனத்தை வந்து மற்றவனுக்கு கொடுக்கக்கூடாது. இனத்தின் உரிமையையும் எங்கள் இனத்தின் மக்களையும் வந்து வழிநடத்துகிற வேகத்தையும் வந்து மற்றவனுக்கு விட்டு கொடுக்காதான் செய்யும். அதுதான் எங்களோட வாழும் வரைக்கும் எங்கள் கொள்கை தான். எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அப்படி தான் சொல்லி வளர்த்தோம். என்ன பெயர்? மதுராந்தினி. என்ன தலைவர் பிறந்த நாள் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கேக் சாப்பிட்டீங்களா? தலைவரை தெரியுமா? பெரியப்பாவை தெரியுமா? என்னன்னு தெரியும்? நெருப்பு மாதிரியாளே வீரமுண்டா எங்கட அண்ணா தானே. வந்து கேட்குறா இன்றைக்கு என்ன நாளை என்ன அதிகாரி இன்றைக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கு என்னம்மா அப்படி விசேஷம் இன்றைக்கு எங்கட தலைவன் பிறந்த நாள் இல்லை. இவதான் எனக்கு சொல்கிறேன். நாங்கள் எங்க இருந்து தெரியுமா வந்திருக்கோம்? நீங்கள் ரிங்கோ தானே, எங்களுக்கு தெரியும் தானே. ரிங்கோ குணசௌரியா தானே தெரியும். உங்களுக்கு நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அங்கேயும் தடுமாறி கொண்டு தெரியுறீங்க? தமிழ் மக்களுக்கு இளம் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொன்ன போதை பொருள் ஒழித்து நல்லவே இருக்கோம்னா தலைவர் அண்ணா இருந்தால் அந்த போதைப் பொருள் எல்லாம் இருக்குமா? நாட்டில் ஒன்றுமே இருந்திருக்காது. தலைவர் பிறந்த நாள் என்ன சொல்ல போறீங்க? போன்ல எடுத்து கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கீங்க. கையை தாங்க முதலாவது. வணக்கம். இந்த பக்கம் பிடிவாங்க. என்ன பெயர்? சக்திதாசன். அண்ணாட பிறந்த நாள்ல வாங்க இப்படி வாங்க. அண்ணாட பிறந்த நாள்ல இளம் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? நான் என்னத்த சொல்றது, எல்லாம் அவரே சொல்லி போட்டார், அவரே காட்டி போட்டார். இதை விட நாங்கள் என்ன சொல்ல முடியும்? என்ன நினைக்கிறீங்க அண்ணாட பிறந்த நாள்ல? இன்றைக்கு உணர்வு தான், நினைக்க ஒன்றும் இல்லை. உணர்வு தான், எல்லாம் இதே அதாவது எங்களோட போகாமல் தொடர்ந்து போகணும். என்ன பெயர்? என்ன நினைக்கிறீங்க தலைவர் பிறந்த நாள்ல? தலைவர் எப்படி? அண்ணா எப்படி? அண்ணாட உணர்வு எப்படி? நெருப்பு மாதிரி இருக்கா? எப்படி அண்ணாட பிறந்த நாள்ல எப்படி எங்களோட அம்மா அக்கா தங்கச்சிமார்ல எப்படி சேர்ந்து கேட்கலாம் வெட்டி எப்படி இருக்காங்க? அண்ணாண்டா நெருப்பு. அண்ணாவை பின்பற்றக்கூடிய உண்மையான இளம் சமுதாயம் போதை சொல்லாதீங்க. அதை தான் சொல்ல முடியும். தங்கச்சி என்ன நினைக்கிறீங்க நீங்க அண்ணாட பிறந்த நாள்? சிரிக்க கூடாது. எங்கட அக்கா எல்லாம் வந்து எப்படி வீரத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க.
சந்தோஷமா இருக்கப்பா, நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க இல்லைண்ணே? ஹலோ குட்டி, நீடிக்க வேணும். இப்படியான கொண்டாட்டங்கள் நீடிக்க வேணும். எத்தனை வருஷமா இங்கதான் இருக்கீங்க? நடக்க இங்கதான் ஒவ்வொரு பிறந்தாலும் வருவீங்க? 50 எல்லாபடியாக கிடைக்குது. ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த இது உங்களுக்கு ஒரு சொத்து. இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு தமிழ்மானுக்கும் இருக்க வேணும். இல்லை என்றால் அவன் தமிழே இல்லை. அதான் தலைவர் ஒரு தடவை சொல்லியிருந்தவர். அவரை வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கக்குள்ளே அது அவரோட கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிறார் என்று சொன்னீர். நிச்சயமா அது அவரோட கடமையை, நான் என்னுடைய கடமை ஒரு தலைவர் தமிழர் காலத்திலும் தனது வாயால் தலைவர் என்று சொன்ன வரலாறு இல்லை. இல்லை. அதனால தான் தலைவராக வாழ்ந்து வந்திருக்கிறேன், எப்பொழுதும் வாழ்வேன். அதுதான் உண்மையான வரலாறு. 71வது பிறந்த தினத்தையொட்டி இன்றைக்கு அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லம் இருந்து இடித்து அழிக்கப்பட்ட அந்த நிலத்திலே இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவது உலகத்துக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல இருக்கின்றோம். தங்களுடைய தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தாங்கள் எவ்வாறான ஆட்சி வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற உறுத்துடையவர்கள் தான் அந்த சுயநிர்ணய உரிமை. மக்கள் தான் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சுதந்திர தமிழீழம் வேண்டும் என்று மக்களில் ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களில் ஒரு பகுதியினரும் விரும்புகிறார்கள். ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தீர்மானிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அதுதான் உண்மையான சுயநிர்ணய உரிமை. தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கின்ற உரிமை. அந்த உரிமை தான் உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்து வருகின்றது. எங்களுக்காக இன்றைக்கு இந்த தேசத்தில் நாங்கள் தலை நிமிந்து தமிழன்னு சொல்கிறோம்டா அதுக்கு காரணம் அண்ணா தான். அண்ணாட பழைய வீடை பாருங்க எப்படி இருக்குண்டு. இளம் சமுதாயம் அண்ணாட வரலாறை, எங்களோட அண்ணா அக்காமார்கள் எங்களுக்காக ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. அந்த வரலாறை கொஞ்சம் படித்து பாருங்க, அதை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. காலம் எதிர்பார்த்த வேளையில் தலைவர் உருவான வீழத்தில், தலைவர் உருவான காலத்தில் தான் தமிழரை உலகெல்லாம் நாங்கள் பறந்து வாழ்கிறோம். தமிழர் தேசிய தலைவருக்கு அகவை நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களையும் அர்ஜுனன் தான் பாரு. அப்படியா? சரி, வாரன் ஐயா, பாய். ஓ, இதில் சிஐடியாக்கள் இருக்கிறாங்க போல, ஃபாலோ பண்ண போகிறாங்கள்ட்ட நினைக்கிறேன். கவனம். எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும். எப்படி ஆட்டி என்ன